ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சண்டே பிளான் பண்ணி நானும் என் ஜிகிரி தோஸ்தும் அதான் ஸ்கூல் ஃப்ரெண்டு 2 பேரையும் கூட்டுக்கிட்டு நல்லவடுக்கு போனோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். வந்து என்ட்ரானோடனே வந்து என்னென்னா தண்ணியெல்லாம் பார்த்துட்டு என்னோடய டாக்டரை இட்டு போனேன். அவங்க பேர் ஹான்சி. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆமாம், உள்ளே போனதுமே வந்து என்னென்னா நல்ல ஒரு ஃபீல் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டே போகணும். உள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து என்னென்னா அங்கே வந்து கூடையெல்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து 8 மணி போட்டு வரும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 7 மணிக்கே போயிட்டோம். சரி, அதனால் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். ஆமாம், அப்புறம் போயிட்டோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தன்ராசு மணிவண்ணன். ஆமாம், இவனை பற்றி பெருமையாக சொல்கிறது எதுவும் இல்லை, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆமாம், போனதுமே வந்து இறாலும் இறக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே உயிரோடு இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் பார்த்துட்டு அன்சி என் பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. எல்லாமே உயிரோடு இருந்துச்சு. இந்த சிப்பி, அப்புறம் இந்த ஆக்டோபஸ்ஸு, அப்புறம் வந்து ஏதோ பூச்சி மாதிரி ஒன்று இருந்துச்சு. எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் ஈகிள் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதே பயமாக இருந்துச்சு. ஆனால் சின்னதாக தான் இருந்துச்சு. ஆமாம், அங்கே ஒரு பொண்ணை பார்த்துட்டு என் பொண்ணு ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. ரேட்டெல்லாம் அந்தளவுக்குலாம் பெருசாக வந்து எதுவும் சொல்லலை. ஆமாம், திட்டமான ரேட் தான் சொன்னாங்க. நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கினது பார்த்தா முன்னாடி காட்டின வந்து இறா வாங்கினோம். அப்புறம் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு 5 ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னா வந்து ஒரு 1000 தான் ஆச்சு. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு 2 கிலோ வந்து மீன் எடுத்துகிட்டு போனோம். ஆமாம், அதில் எறா, நாக்கு மீன், அப்புறம் நண்டு, அப்புறம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நேம் தெரியல. ஆனால் ஒன்று வந்து ஒரு 3 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு அப்படியே பீச்சை சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஆமாம், முக்கியமாக நான் போனது வந்து என்னென்னா என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் போனேன். ஆமாம், கொஞ்சம் ஒர்க்குன்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை எங்கன்னா ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் பீச்சுக்கிட்ட போனேன். இதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். ஆமாம், அப்புறம் என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் வந்து என்னென்னா ஒரு கிரவுண்டில் வளர்ப்படுவாங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்னா அந்த மீன் பிரிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே பார்க்குறதுக்கு என்ன கஷ்டமாக இருந்துச்சுன்னா வெறும் பிளாஸ்டிக்கு, குப்பை, அது இதுன்னு போட்டு அந்த வலையில் மாட்டிட்டு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பிளாஸ்டிக் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல கூட இருக்க நல்லவங்க வந்து அதை பற்றி பேசிட்டு தானே. எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் அப்புறம் வந்து கிரவுண்டில் போட்ட வந்து வலையில் நண்டு, ஈகிள், இந்த மாதிரி அண்டர் வாட்டர் இருக்கு இல்லையா, அண்டர் கிரவுண்டு அழுகிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து என்னென்னா கனவா பார்த்தோம். கனவா என்ன அப்படி சொல்கிறதுனா அந்த ஆக்டோபஸ் சொல்லுவாங்கள்ல, அதை நம்ம பார்த்தோம். இதோ இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து உயிரோடு நான் பார்த்ததில்ல. அப்படியே படத்தில் காட்டுற மாதிரி வந்து 8 கால் வச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், எல்லாமே உயிரோடு தான் இருந்துச்சு. அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்தாங்க, அவ்வளோதான். அடுத்தது வீடியோவில் வந்து என்னோடய டாக்டர் ஹான்சி அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க. என்னென்னா அங்கே கொஞ்சம் ஏர்லியாக போனதால பனி அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி இலி பிடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுவும் ஆகலை. அப்படியே ஜாலியாக இது பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் இடம் இந்த மார்னிங் டைம்